திராவிடம் என்றால் என்ன என்றே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது என துணை முதலமைச்சர் உதயநிதி விமர்சித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற அறிவு திருவிழாவின் நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசினார். அப்போது தொண்டர்களுக்கு அரசியல் அறிவு வந்துவிடக் கூடாது என்றே அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் செயல்படுவதாக கூறினார். சில நாட்களுக்கு முன்பு ஈடியை வைத்து தன்னை பயமுறுத்த முயற்சி செய்தார்கள் என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், இதற்கெல்லாம் பயப்படுபவன் நான் இல்லை என்று தெரிவித்தார். தேர்தலை திருட்டுத்தனமாக நடக்கும் முயற்சிகள் தேர்தல் ஆணையம் இறங்கியுள்ளது என்றும் ஒவ்வொருவரும் அவர்களது வாக்குகளை காப்பாற்ற வேண்டும் எனவும் தெரிவித்தார். போலி வாக்குகளை எந்த காலத்திலும் அனுமதிக்க கூடாது என்று கூறிய அவர், திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அடுத்த 45 நாட்கள் எஸ்ஐஆர் பணியில் கவனமாக ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கை தெரியாம இருந்தா கூட பரவாயில்ல, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது. திராவிடம்னா என்னன்னு அவருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் படிச்சது ஒரே புக்கு, நானும் தேடிட்டு இருக்கிறேன், இது வரைக்கும் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் மட்டும்தான்.